இதுக்கு பிறகு அது யார் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியல, டிஐஜி சொன்னாரா? ஏன்னா டிஐஜி பேட்டி அப்படித்தான் சொல்கிறார். அந்த இங்கே கல் தகவல் கிடைச்சி அதன் பேரில் போனார். கல் இருந்தால் எடுத்துகிட்டு வந்திருக்கணும்ல, சீசர் காமிச்சிருக்கணும்ல. அங்கே 10 லிட்டர் கல் வச்சுருந்தாங்க, 20 லிட்டர் கல் வச்சுருந்தாங்க, ஒன்றுமே இல்லைல்ல. அப்போ சும்மா தானே போயிருக்கீங்க, அந்த தகவல் பொய் தானே, அதை கூட சொல்லலை. அப்புறம் இறங்கணுன்னா அவர் தான் அடித்தார், யார், மணிகண்டன். ஆனால் ஆமாம், அவளை சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அவளை கேவலமாக பேசினாரா, அவர் அடித்தாரா இவர் அடித்தாரா, அதுக்குள்ளேயே போல. கேவலமாக பேசினா அடிப்பாங்க. ஆனால் நான் போலீஸ் வேலை பார்க்க போகிறோம், போலீஸு நீ இருந்தால் தப்பு பண்ணேன்னா அதை பிடிச்சிட்டு வா. இவர் அடாவடி காமிக்கிறதுக்கு, ரவுடிசம் காமிக்கிறதுக்கு எந்த இடத்துலையும் ஒத்துக்கிட மாட்டாங்க. உண்மையான எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இருந்து நீ என்னமோ அங்கே போய் காமிச்சிங்கன்னா கூட பரவாயில்ல. ஆனால் அதில் அவரை போலீஸினுடைய அந்த மாவட்ட நிர்வாகம் வந்து காப்பாற்றுற மாதிரி தான் தெரிஞ்சு. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஐஜி பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா அதில் விடிவு கிடைக்கும். அதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுடைய தாத்தா இருந்தார் பாருங்கள், அவர் சம்பவ இடத்துல இருந்தவர், அந்த பெருமாள் சேட்டு, அவரை போய் பேச வச்சு ஏதோ அவராக வால்டியராக பேசுகிற மாதிரி அந்த பேட்டி எடுக்கிற போலீஸ், அவர் போலீஸ், அவர் இறங்கணுன்னா மணிகண்டன் அவர் எஸ்ஐ அடிச்சுப்படுறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் தான் இறங்கினேன் மரத்துலேருந்து ஆனா எஸ்ஐ, ஏதோ எஸ்ஐ சும்மா நின்னது மாதிரியும் மணிகண்டன் அடித்தது மாதிரியும் பெருமாள் சேட்டை விட்டு பேச விட்டு, அங்கே பக்கத்துலேயே போலீஸ் வண்டி நிற்குதப்பா, அந்த கொண்டையை மறைக்க தெரியலையா உங்களுக்கு? நீங்கள் தான் போய் எடுத்திருக்கீங்க அப்படின்றது அதை மறைக்க வேணாமா? பக்கத்துலேயே போலீஸ் வண்டியும் உங்கள் வீடியோ கவரேஜுக்குள்ளே வந்துருச்சு. அதெல்லாம் அவன்கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு நீங்கள் போங்கடா அப்படின்னு இவங்க தள்ளி விடவும் இவங்க உயர்றது வரையாது, அவங்க சார் மேலே அடிச்சிட்டான். சார் எஸ்ஐ அடிச்சிட்டாப்லையா? அடிச்சிட்டான். ஓ, இதான் சம்பவம். அவர் அதில் அவர் நாங்கள் பிடிச்ச பார்த்தா கேட்கல, அவர் சூட்டு போயிட்டு எஸ்ஐ. ஏன்னா அதனால் இதெல்லாம் எதுக்கு, என்ன நடந்துச்சோ இது பண்ணிட்டு போங்க. அந்த இசக்கி ராஜாவை காப்பாற்றுறதுக்கு இவ்வளவு பிரயத்தனப்படணும்னு அவசியம் இல்லை.